உலகளந்த பெருமானின் பிரம்மாண்டம், சிவபெருமானின் அட்டவிராட்டனம் இரண்டும் ஒரே ஊரில்தான். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பதிவிடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை அரட்டை பெட்டியில் பதிவிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கடந்து போகலாம். சில ஊர்களின் பெயரை கேட்டாலே ஒருவித பக்தி பரவசமும் பழங்கால நினைவுகளும் மனதுக்குள் எழும். அப்படிப்பட்ட ஒரு ஊர்தான் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் திருக்கோவிலூர். சங்க காலத்தில் கோவலூர் என்றும் திருக்கோவலூர் என்றும் அழைக்கப்பட்ட இந்த ஊரின் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு கதை உண்டு. அந்த பிரமிக்க வைக்கும் வரலாற்றை ஒரு சிறு கால பயணமாக செய்து பார்ப்போம். ஒரு இருண்ட இரவு, கொட்டும் மலை, பிறந்தது திவ்ய பிரபந்தம். வைணவத்தின் மிகப்பெரிய பொக்கிஷமான 4000 திவ்ய பிரபந்தம் எங்கே பிறந்தது தெரியுமா? திருக்கோவிலூரில் உள்ள ஒரு சிறிய தாழ்வாரத்தில். ஒரு நாள் இரவு, கடுமையான மழை. மிருகண்டு முனிவரின் ஆசிரமத்தில் உள்ள சிறிய இடைக்கல்லியில் பொய்கை ஆழ்வார் மலைக்காக ஒதுங்கி படுத்திருப்பார். அப்போது பூத ஆழ்வார் வர, ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம் என்றும் இருவரும் அமர்ந்தனர். சற்று நேரத்தில் பேய் ஆழ்வாரும் வர, இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என மூவரும் நின்று கொண்ட இறைவனை பற்றி பேசி கொண்டிருந்தனர். திடீரென்று அந்த நெருக்கடியான இடத்தில் நான்காவதாக ஒருவர் இடித்து கொண்டு நிற்பது போன்ற உணர்வு. வந்திருப்பது சாட்சாத் அந்த உலகளந்த பெருமாளே என்பதை உணர்ந்த ஆழ்வார்கள் இறைவனுக்கான முதல் தீபத்தை ஏற்றினர். அங்கே பிறந்தவைதான் தமிழனின் முதல் திவ்ய பிரபந்த பாடல்கள். கற்பனை செய்து பாருங்கள், எவ்வளவு நெகிழ்ச்சியான தருணம் அது. இரண்டாவது நிகழ்வாக பார்க்கின்ற பொழுது சிவபெருமானின் அட்டவிராட்டனம். திருக்கோவிலூர் பெருமாளுக்கு மட்டும் சொந்தமல்ல, சிவபெருமானுக்கும் மிக முக்கியமான தலம். சிவபெருமான் அரக்கர்களை அழித்த 8 தலங்களை அட்டவிராட்டனம் என்பார்கள். அதில் அந்தகாசுரனை அழித்து ஈசன் வெற்றி கொண்ட தலம் இந்த திருக்கோவிலில் உள்ள விரட்டேஸ்வரம் திருக்கோவில். சைவமும் வைணவமும் எந்த பேதமின்றி அண்ணன் தம்பிகளாக அருள்பாலிக்கும் புண்ணிய பூமி இது. கடையேழு வள்ளலின் ஒருவரான திருமுடிக்காரி ஆண்ட பகுதி இது. திருக்கோவிலூருக்கு சென்றால் தென்பெண்ணை ஆற்றின் நடுவே ஒரு சிறிய பாறையை காணலாம். அதுதான் கபிலர் பாறை. தனது உயிர் நண்பன் பாரி மன்னன் இறந்த துக்கத்தில் அவனது மகள்களான அங்கவை சங்கவைக்கு திருமணம் செய்துவிட்டு நண்பர் இல்லாத உலகில் வாழ பிடிக்காமல் உண்ணா நோன்பிருந்து, அதாவது வடக்கிலிருந்து உயிர் நீத்த மாபெரும் சங்ககால புலவர் கபிலரின் நினைவு சின்னம் அது. நட்புக்கு இதைவிட சிறந்த உதாரணத்தை வரலாற்றில் யாராலும் காட்ட முடியாது. பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு என பல மாமன்னர்களை கொண்டாடிய திருக்கோவிலூர் வெறும் ஊர் அல்ல, அது தமிழர்களின் பெருமை. நீங்கள் திருக்கோவிலூர் செஞ்சிருக்கிறீர்களா? உலகளந்த பெருமானின் அந்த பிரம்மாண்டமான திருவுருவத்தையும் விரட்டேஸ்வரரையும் தரிசித்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்தால் அதனை அரட்டை பெட்டியில் பதிவிடுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள்.